எதனால ஐயா புண்ணி யாரே பார்த்து போது எப்படி யாரும் உயிர் வாழ்ந்து போகக்கூடாதுங்க. நான் யாருக்காக போறேன் தெரியுமா அம்மா? யாருக்காக? காலம் எல்லாம் என்ன நம்பி இருக்கபடியான அந்த அண்ணன் என்னும் காலம் எல்லாம் கண்ணு என்ன நம்பி இருக்கபடியான தம்பி துரியோதனன் அண்ணன் இருக்கின்றான் பாதுகாப்பானப்படு என்று. ஆமா, என்ன நம்பி இருக்கான என் தம்பி துரியோதனன் அவனுக்காக கண்ணு அந்த பாண்டவரை கொண்டு இந்த அத்திமாநகரம் முழுவதையும் முடி சுற்றி வைக்கும். சுவாமி சுவாமி, நீ பாண்டவர் யுத்தத்துக்கு சென்றா பாண்டவருக்கு அங்க யாரு வராங்க தெரியுமா? அது கண்ணு அங்க யாரு இருக்காங்க தெரியுமா? அரிமா துணையா அந்த அரிமா துணையா சகாய புருஷன் எம்பெருமனாதி நாராயண இருக்க வரைக்கும்மா அவரை யாருமே ஒரு நாள் முடியாது. அத்துடன் என்ன வெள்ளி விடுவான் அப்படின்னு நீ பயப்படல. அப்ப யாருக்காக கண்ணு பயப்படுற இருக்கேன்? சூன கமல கிருஷ்ண எம்பெருமான் ஆதி நாராயணன் பாண்டவர் பங்கு இறைவரை அர்ஜுனை யாருமே கொல்லவே வெல்ல முடியாது. போகாதன்னு சொல்றேன் கண்ணு. நான் ஏன் போறேன் தெரியுமாடி? ஏன் போறேன்? கண்ணே
இருக்கிறான். அந்த எம்பெருமான் உனக்கு அவத்து வரும் அப்படி என்கிறாள். அதுதானே உண்மை. கண்ணே, அந்த ஆகாய வேடிக்கை அம்மா அது இருந்து என் தலையில விழுந்தாலும் நான் போகாத இருக்க முடியாது. ஏன் தெரியுமா கண்ணே போறேன்? வேற எதுக்காக நான் போகல கண்ணே. ஏன் போறேன் தெரியுமா? அது உண்டாவன் வீட்டிலே நாட்டை கொடுத்தான். அதுக்காக போகல. நான் பலவிதமான தருமத்தை செய்து வந்தனே கண்ணே. அவன் கொடுத்த தருமம் அதுக்காக போகல. யான் தெரியுமா அம்மா போறேன்? அவன் வீட்டுல உட்காந்து அம்மா எனக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தான். அவன் வீட்டுல உட்காந்து வயிறார சாப்பிட்ட உண்டவனுக்கு நான் ரெண்டாவது செஞ்சலாமா அம்மா கூடாது. அதனாலதான் கண்ணே போறேன். சொல்றீங்க சுவாமி, சுவாமி வானத்திலே எத்தனை நட்சத்திரம் கூட்டிருந்தாலும் ஒரு சந்திரனுக்கு ஈடாக முடியுமா சுவாமி? சந்திரனுக்கு சமானம் உள்ளவருக்கு பாண்டவ ராஜாக்கு, நட்சத்திரம் கூடுதல் சமானம் உள்ளவருக்கு அவர் உரிமைகள் சுவாமி. பல பேர் அறிய பாவி பாவி என்று பட்ட பேரு வாங்கி துய்யோருமே. ஐவர் ராஜாக்கள் புண்ணியவான்கள், ஐவர் ராஜாக்கள் தர்ம சுருமிகள், அவர் தெய்வங்கள், நனவான தெய்வங்கள், பஞ்ச பூதங்கள் ஐவர் ராஜாக்கள். அப்படி பல பேரும் ஒன்று போற்றக்கூடிய ஐவர் ராஜாக்களே ஏதோ இவனுக்காக இருந்தது ஐயா. ஐவர் ராஜாக்கள் சொந்த தம்பின்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் சில காலம் வாழ்ந்தால் போதாதா? ஐவர் ராஜாக்களை அடுத்து இந்த காலம் வாழக்கூடிய உயிர் வாழக்கூடாது சுவாமி. போற சொல்றீங்க கண்ணே சுவாமி. அடி அந்த அவனை போல உயர்ந்தவன் உலகத்துல ஒருவனை பார்க்க முடியாது கண்ணே. யான் தெரியுமா அம்மா? அவனை போல நல்லவன், அவனை போல ஒரு உயர்ந்த மனுஷன் யாருமே பார்க்க முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம் சுவாமி? கண்ணே,
உண்மைக்கு தாழ்வு வருவதும் இல்லை. என்னை உள்ளன்பு வைத்த துரியனும் அவன் தன்மைக்கு நிகரேது. தரணி வந்தெல்லாம் எல்லாம் நான் தானமும் செய்து வருக. கண்ணே, ஊர் உலகம் எங்கு பார்த்தாலும் குடைவல்லல் கர்ணன், குடைவல்லல் கர்ணன் அப்படி என்று பேர் வந்ததே கண்ணே. எங்க அம்மா அப்பா போட்ட பிச்சை அது கிடையாது. என் தம்பி துரியோதனன் கொடுத்த வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? பன்மை கடாமலே மறையவன் வேதிக்கு மாடியும் இழுத்து விறகு. திண்மை கடாமலே தேச நெல்வர்க்கு என் ஜீவந்தனை வழங்குவே. துரியோதனன் என்ன செய்தாங்க ஒரு நாள் தினத்திலே கண்ணு மழை விடாத பெய்து கொண்டு வந்தது. அந்த நேரத்திலே மகமுனிவர் எல்லாம் என்னை பார்க்க ஓடி வந்தார்கள். அவர் பாகத்தில் ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு, கண்ணா அந்த மழையை நிறுத்த நாங்கள் வருளையாக செய்ய வேண்டும், காய்ந்த விறகு கொடுடான்னு கேட்டாங்க. நீ இல்லை என்று சொல்ல வந்தவன் அல்ல அண்ணா, இந்த கொடுன்னு சொன்னா கண்ணே. துரியோதனன் பாவி பாவிங்கிற அம்மா அடி முந்தி வரு அந்த நேரத்தில் கண்ண நாட்டில் இருக்கபடியான பெண்கள் எல்லாம் ஒரு இனகுலத்தான் மனைவி, ஒரு ராஜனுடைய மருமகள் அப்படி என்று சொன்னார்னு சொல்லி கண்ணே என்ன தன்னன் தனிமரமா விட்டுட்டு உன் தாய் வீடு போயிட்டு. அந்த நேரத்தில் கண்ணே 55 தேச ராஜாக்கள் ஓடி வந்து என் தம்பி காலில் விழுவான். யாருக்கும் தலையை சாய்க்க மாட்டான். அப்படி உள்ளவ என் தம்பி அண்ணே, என் அண்ணனை விட்டு போகாத அண்ணி, என் அண்ணனை விட்டு போனா என்ன செத்துருவா அண்ணி, அண்ணனுக்கு நீ வேணும், எனக்கு என் அண்ணன் வேணுமா காலில் விழுந்தாருமா. அவனை ஏறெடுத்து பார்த்தியா கண்ணு. அவன் வார்த்தையை மதிக்காத போயிட்டு என் தம்பி துரியோதனன் ஓடி வந்தான். அண்ணா வரலாற்றை ஆட வாருங்கள், அண்ணன் மனசை மாற்ற வேண்டும் அப்படி என்று அழைத்தான். நான் வந்தார அண்ணன் அவன் சென்று விட்டான். அவன் தாலி கட்டிய மனைவி அந்த பத்தினி இருக்கிறாள் பானுமதி. அந்த அம்மா ஓடி வந்தான். ஆமா உன் தம்பி வரவேற்றார சென்றாரு, நீ போகலையானா? இல்லை அம்மா. அப்படியா இருந்தால் மாமன் மனைவியை பிரிஞ்ச ஏக்கத்தில் இருக்கிறார் அப்படி என்று அடி பாத்தீர்கள் எடுத்து அப்படி என்று ஆடினான். அந்த அம்மா தோட்டத்தை வாயிற்படி பார்த்தான்னா, நான் தெருவாயிற்படியை பார்த்தான்னு. அந்த அம்மாவே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பெண்ணுகிட்ட நாம தோத்துக்கிட்டே இருக்குமே அப்படி என்று அது ரோஜா கூட தோத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி என்று பகடைய கோபமா போட்டேன். என் ஆட்டம் ஜெயிக்கிற நேரம் வனவேட்டையாட சென்றான என் தம்பி துரியோதனன் தோட்டத்து வாய்ப்படியா உள்ள வந்துட்டான். அந்த அம்மா என்ன பண்ணா, ஐயோ தாலி கட்டிய புருஷன் வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா பட்டுன்னு எழுந்தான். நாம அவமானப்படுத்திட்டு எழுந்திருக்கா, இந்தா போகாத அப்படின்னு. அந்த நேரத்துல கண்ணை அவள் அணிந்திருந்தாலே தாறுமணி, அந்த தாறுமணியிலே களம்பட்டு அருந்து எங்கு பார்த்தாலும் சிதறியது. திரும்பி பார்த்தா என் தம்பி துரியோதனன் நிற்கிறான். ஐயோ
ஒரு பேரரசன் மனைவி மீது கரம் விட்டு விட்டது. நமக்கு என்ன தண்டனை கொடுப்பானோ அப்படி என்று கைகால் அடிக்கணும். அப்ப என் தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா? அடி துணியானும் மறியில் வந்து அருந்த மணியை சேர்க்கவா ஒன்றாய் கோர்க்கவா அப்படி என்றான். கண்ணா கோவிந்தா நாராயணா, இப்படி உயர்ந்தவனாடா அப்பா எனக்கு நண்பனா வைத்திருந்தான். அப்படி என்று கைகால் நடுக்கி நின்றேன். அண்ணனுடைய ஆட்டம் பாதியிலே தடபட்டு விட்டது. அப்படி என்று அவன் தாலி கட்டிய மனையை உட்கார வச்சு என் கூட கண்ணே ஆட வச்சான். துரியோதனன் என்ன செய்தாங்க கண்ணே, இதை விட என்ன செய்யணும் உலகத்துல? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன கண்ணே? அருந்திடும் கோர்க்க வைத்து அடியை அணிய செய்து மீண்டும் உன்னை அமர வச்சு பாட்சியான உத்தரவிட்டு தெரியுமா? நீ விட்டுட்டு போய்விட்டாய். ஆனால் உன்னுடைய உதவியில்லாத போய்விடுவே எப்படி என்று தங்கோல அங்கு நான் தங்கிய கிடைக்காது. கர்ணனா மட்டும் வெற்றி கிடைக்கணும். உன்னையே நம்பி நான் தெரியும். அம்மா பேசுறேன் கண்ணே, மீண்டும் மீண்டும் உன்னை போக வேண்டாம் போக வேண்டாம் இதே கெஞ்சி தெரியுமா? கண்ணே தேவரா அவள் தரப்பு அமர்ந்து விட்டார். சூரபத்மன் கூட தாங்க முடியவில்லை. காமபானம் ஒண்ணு போட்டாதான் பார்வதியை கல்யாணம் செய்வார் அப்படி என்று எல்லா தேர்வும் ஒன்றாக சேர்ந்த ஆரோக்கிய ஆண்டு வரக்கூடிய மன்மதை எய்வினார்கள். நிஷ்டையை கலைப்பதற்காக மன்மதன் ஓடி வந்தார். பெண்ணே ரதிதேவி தேவர்கள் அழைக்கின்றார்கள். போய் ஒன்று கேட்டாங்க. அந்த பாவை தான் கேட்காது சென்ற மன்மன் இருந்து சம்பளா போய்விட்டாரே. அப்படி உங்களுக்கு ஆபத்து வந்தால் நான் எப்படி ஒன்றியா இருந்து வாழ போறேன் சுவாமி? என்னை பாருங்க சுவாமி. நீங்கள் இல்லாத நான் விதவைக்கு வாமா அந்த அழகு தருமா ஒரு பெண்ணுக்கு ஐயா. உங்களை விட்டால் எனக்கு யாரு ஆதரவு இருக்காங்க சுவாமி. கண்ணே போகாதங்கிறிய அம்மா, நான் எப்படி அம்மா போகாத இருப்பேன்? என்னவன் யார் என்று என்னை யாரும் அறிய மாட்டார். அந்த மன்னவன் திருநாட்டிதன் பெற்ற மகனாக வளர்த்து வந்தான். என்னை பெற்ற தாயார் பெற்ற தந்தையார் நான் ஊர் பேர் அறியாத ஒரு பாவி கண்ணு. அந்த திருநாட்டில் என்னை பெற்ற பிள்ளையாய் வளர்த்து வந்தான் கண்ணு.
அந்த நன்றி மறப்பனோ பிறப்பிலேயோ கண்ணே அந்த கண்டறியான் விட்டு மன்ன கண்ணே கண்ணா இந்த 100 பிள்ளைகளாப்பா சூதுவாது இல்லாத பிள்ளைங்கடா இந்த பிள்ளைய உன்னுடைய 12 கண்ணா இந்த பிள்ளைக்கு அப்பண்டா கண்ணாடி என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தாரு கண்ணே அந்த நன்றியை மறக்கலாமா அம்மா சரி கண்ணே இப்ப எங்க போகணுங்கிற குருட்சேத்திர சண்டைக்கு போக வேண்டாங்க சண்டைக்கு போக வேண்டாம் ஆமா இப்ப எங்க யாரு கூட போகணும் இவர் ராஜா கூட போய் சேர்ந்து கொள்ளலாம் வாங்க அப்படியா ஆமா அப்ப பாண்டவரோடு சென்றால் ஆமா பெற்ற தந்தையா என்னை ஏற்றுக்கொள்வார்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் உன்னை பெற்ற தாயா ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நான் பெற்ற பிள்ளைய தான் பெற்ற பிள்ளையாக பாவிப்பார்கள் சுவாமி அவரோடு போய் சேர்ந்து கொள்ளலாம் ஐயா. கண்ணே பாண்டவரோடு போறன கண்ணே அங்க எத்தனை பேர் ஆவன் 5 சேர்ந்தா 6 அந்த பாண்டவரோடு போகாது கண்ணு இங்க இருந்தா 100 கண்ணே அந்த 6 எனக்கு சாவு இந்த 100 எனக்கு சாவு அதனால அம்மா நான் போய் எத்தனை முறை பண்றாரு போர்னு சொல்றீங்களா ஐயா போனா உங்களுக்கு என்ன நேரம் தெரியுமாங்க நீங்க போனா அம்மா இதுவரைக்கும் என் உள்ளத்துல அம்மா எப்படியாவது பாண்டவர் வெற்றி அடைஞ்சு வந்துருவன் தான் நினைச்சேன் எப்ப உன் வாயால சொன்னிய அம்மா இனிமே நான் திரும்ப மாட்டேன் இனிமே என்னை விட மாட்டான் அம்மா நான் சொல்றத பதனமா கேளு ஏன் தெரியுமா கண்ணே நான்
குறிச்சாத்திர பூமியிலே அம்மா சண்டைக்கு போறனே கண்ணே, என் தம்பி பார்த்தனோடு சண்டையிடும் நேரத்திலே கண்ணே, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாத கேட்டுடு. ஏன் தெரியுமா கண்ணே, இதுவரைக்கும் கண்ணே நீ என் பிள்ளையும் சந்தோஷமா வாழல. அந்த சந்தோஷத்தை இந்த பாய் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு ஆபத்து வந்து நீங்க உயிரை அதனால கண்ணே, குறித்த பூமியில இறந்து விட்டால் நீ என் செத்துட்டாயம்மா. நம்ம பிள்ளையை தூக்கிட்டு அத்திமாநகரம் போவாது கண்ணே. சுவாமி, அத்திமாநகரம் போகாது மைதானம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அம்மா நீ சந்தோஷத்தை அனுபவிக்கல. உனக்கு ஒரு இடம் தேடி வச்சுட்டு தான் கண்ணே போறேன். சந்தோஷத்துக்கு ஒரு இடமா? எங்க தெரியுமா கண்ணே? அரிசி செத்துட்டாயம்மா. என் பிள்ளைய தூக்கிட்டு அத்திமாநகரம் போகாதம்மா. ஏன் தெரியுமா அம்மா, அந்த அத்திமாநகரத்துல அம்மா நேற்றோடு 16 நாள் சண்டை முடிஞ்சிருக்கு. எத்தனையோ வீராதி வீரர் இருந்தான். பாண்டவரை வென்று யாரும் அல்ல. இன்னைக்கு நான் போற என்னை அவனை விட மாட்டான். நாளை இருப்பது ஒரு நாள், என் தம்பி துரியோதனன். அதனால கண்ணே, அந்த நாட்டிலே கண்ணை பிள்ளை இழந்தவரும் கணவனை இழந்தவரும் ஐயோ அம்மா அம்மான்னு தவிப்பாங்க. என் பிள்ளைய தூக்கிட்டு அங்க போனா நீ தடிமாறமா நின்றுடுவே அம்மா. பழி சொன்னப்பா, பழி என்ற பேர் வராது. நீ போறீ, இந்த பழிகார ஆக்கிட்டு போறியே. உன் உயிருக்கு ஆபத்து வந்தா எனக்கு என்ன பேர் தெரியுமா கிடைக்கும்? தேர்பாக ஐயோ தேர் ஓட்டி ராஜர் மகளுடைய மனைவி தீண்டாத சார்ந்த புள்ள அப்படின்னு தீராத பழி ஐயா. எங்களுக்கு பழிதான தேடி வச்சுட்டு போறீங்க ஐயா. எப்படி ஐயா நான் காலம் சொல்லுவது சுவாமி? கண்ணே, இந்த பழி என்ற பேர் வந்து அதாவது கண்ணே, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அம்மா நீ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. உனக்கு ஒரு உறுதியான இடத்தை தேடி வச்சுட்டு தான் அம்மா போறேன். எப்படி அம்மா அடி மாதரசு இது இல்லா காயம் அந்த வாழ்விதன் கலையால மாண்டி விட்டான். கண்ணே சுவாமி, அந்த குறிச்சாத்திர பூமியிலே கண்ணே என் தம்பி பாத்தனுடைய பானஞ்சன் மார்பை தைத்து நான் கீழே சாய்வேனே. ஆனால் கண்ணே எங்கிருந்தாலும் வந்துருவாங்க. எங்க அம்மா எங்க இருந்தாலும் அம்மா அம்மா குட்டி அம்மா நம்பிதான் அம்மா அம்மா
நான் பெற்ற மகன் கண்ணனு ஒரு வார்த்தை சொல்லல. என் பொண்டாட்டி புள்ள பிச்சை எடுத்தது. அம்மா அடிங்காதிலே நான் கேட்ட வரபடிக்கு அன்பாக இளைந்த குந்தி அம்மா கண்ணே உன்னை பெற்ற தாய் ஓடி வருவாங்க. குறிச்சற்ற பூமியை நான் மடிந்து விட்டால் என்ன பெத்த அம்மா ஐயோ நம்ம பெத்த புள்ள முதல்ல பிறந்த புள்ள தலைப்பு புள்ள செத்துட்டாரு. எங்க அம்மா எங்க இருந்தாலும் ஓடி வராங்க. ஓடி வந்து கண்ணே அவள் காதலுடன் ஓடி வந்து கண்ணா வென்று அவள் கால்வரையில் தூக்கி வைத்து கண்ணீர் விட்டது வாழப்போ கண்ணே என் தாயாகப்பட்டவன் அந்த மகளே கண்ணான்னு ஓடி வருவாங்க. ஓடி வந்து கண்ணே அவங்க மடியில தூக்கி வச்சு அந்த மகளே கண்ணா என் வயிற்றுல முன்னே பிறந்த மகனே கண்ணா அப்படின்னு அழுவாங்க. அம்மா அந்த நேரத்துல அம்மா உன்னை நம்பிதாம்மா என் பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போறேன். அந்த நேரத்துல ஓடி வந்த ஐயோ நானும் என் மேல விழுந்துரு. எங்க அம்மா ஐயோ நம்ம பெத்த புள்ள மனைவி பிள்ளை பிச்சை எடுக்குது. அந்த பிள்ளைய தனிமரமா ஆக்கிட்டமே கண்ணி உன்ன பாசத்தோடு எடுத்துப்பாங்க. அதனால கண்ணீர் விட்டழுவாரப்போ என்னை சுவாமி மதி குழந்தையில வந்தோடங்கு தொல்லுலக ராஜர் எல்லாம் அறிவார் பெண்ணு. எங்க அம்மாவை சந்திச்சேன். எப்ப தெரியுமா? கண்ணன் தூதுவனாக சென்று சண்டைக்கு தாய் ஓடி வந்தான். ஓடி வந்து கண்ணே நான் தத்த மகனே கர்ணாண்டா அம்மா பாண்டவரை பெற்ற புண்ணியவதியாச்ச தாய் உனக்கு என்ன அம்மா குழந்தை உன்னை பெற்ற தாய் நான் தாண்டாங்க. அவங்க அணிந்திருந்து நாகவிராணி பட்ட போத்தனாங்க. 10 மாதம் ஒரு தாய் வயிற்றில இருந்து ஒரு பிள்ளை பிறக்கவே ஆனால் அந்த தாய் ஸ்தனவாரத்துல எப்படி பால் சொல்லிமோ அதை போல என் மூஞ்சில பேசி அடித்தது. என் தாய் என்று தெரிந்தவுடனே நான் தத்தவங்களே கண்ணா வாடா பாண்டவரோடு போகலாம் என்னாங்க. நான் வர முடியாதுன்னு சரி அப்பா எனக்கு 2 வரங்கள் நான் கொடுத்தேன். எங்க அம்மா கிட்ட நான் 2 வரம் கேட்டேன். அம்மா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் குந்தி பெற்ற மகன் தான் கண்ணன் அப்படி என்று ஒருவருக்கும் தெரியக்கூடாது. ஒரு வரம் ஒரு வேலை அம்மா குறிச்சாற்ற பூமியில நான் செத்துட்டான் என்னை பெத்த பாசத்துக்காக உன் வயிற்றுல பிள்ளையா பிறந்தனே அம்மா ஊர் பேர் அறியாத ஒரு பாவியா இருக்கிற அந்த நன்றி கடனுக்காக ஓடி வந்து உன் மடியில தூக்கி வச்சு அம்மா அதை போல எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க. அதனால கண்ணு இந்த கொஞ்சகுப்பம் கிராமத்தில் இருந்து காலம் சென்றிருக்கபடியான இதோ மகாகவி தாசனா இருக்கபடியான மதிபூரி ஐயா இதோ தங்கராஜ் அவர்கள் சிவலோக பதவியானதை முன்னிட்டு இதோ கடலூர் மாவட்டம் இதோ தெருக்கூத்து சங்க அனைவரோடு மிக்க கூடி ஐயாவுடைய நினைவு சின்னமாக அவர் சிவலோக பதவியாளைய வேண்டும் அப்படி இந்த இரவு கேளிக்கை இந்த கேளிக்கையின் சார்பாக இதோ விழா குழுவினர் சார்பாக முக்கியத்துவ சார்பாக இதோ இங்க நாடகம் பார்க்க வந்திருக்கபடியாக அனைத்து பெரியோருடைய சார்பாக இதோ நாடக பாவனாக எங்களுக்காக இதோ பட்டு பீதாம்பரம் மலர் மாலையும் சொர்ண காணிக்கம் அடிக்க அடியே மனமகிழ்ந்து விட்டு இப்படியாக இதோ கொடைவலர் கருணாபிஷேகரன் குருச்சேத்திர பூமி சென்று கொண்டிருக்க எதிராளியா இருக்க முடியாது. இதோ